லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நேருநகர், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் என்டர்பிரனர்ஸ், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வாரியர்ஸ், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிரியேட்டர், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ராயல்ஸ், அனைத்து சங்கத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் இந்த 5 சங்கத்தினுடைய இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனை வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இன்று பிறந்த நாள் காணும் நமது லைன் செந்தில்குமார் எம்ஜேஎஃப், லைன் அருண்குமார், லைன் ராஜேஷ், லைன் சண்முகசுந்தரம், லைன் சுரேஷ்குமார், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இன்ஸ்டாலிங் ஆஃபீஸர் லைன் ஆர்என் கருணாநிதி பிஎம்சிசி அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற கேபினட் அஃபிஷியல்ஸ், ஜோன் சேர்பர்சன், ரீஜன் சேர்பர்சன் மற்றும் அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஃபங்க்ஷன், ஒரு 5 சங்கத்தை ஒருங்கிணைத்து ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் வைப்பது உண்மையாகவே வெகு சிறப்பு. அது செந்திலால் மட்டும்தான் முடியும். அவர் எவ்ரி இயர் தன்னுடைய பிறந்த நாள் அன்று ஆகஸ்ட் 5 பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துவதற்கு ரெடியாக இருக்கணும். பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு நாம் அனைவரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய நம்மளுடைய ஜிஎம்டி கோஆர்டினேட்டர் லைன் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி அவர்களுடைய துணைவியார் சுப்பு செந்தில் அவர்களும் மாவட்ட மகளிர் தின கோஆர்டினேட்டராக இருக்கின்றார்கள். அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி ஒரு மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. நல்ல ஒரு அருமையான புகைப்படத்தோட மிக அருமையான ஒரு செய்தியை தினமும் வழங்கி கொண்டிருக்கின்ற சுப்பு செந்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய செயலாளராக இருந்து கொண்டு நாளை தலைவராக பதவியேற்க இருக்கின்ற தேஜாஸ் அவர்களையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக மொத்தம் ஒரு குடும்பமே, செந்தில், சுப்பு செந்தில், தேஜு எல்லாரும் சேர்ந்து மிக அருமையாக இந்த லைன்ஸ் இயக்கத்துக்கென்று தங்களுடைய அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர்கள் இணைவது மட்டுமல்லாமல் இவர்கள் துவங்கிய சங்கங்கள் பார்த்திங்கன்னா என்டர்பிரனர்ஸு, வாரியர்ஸு, கிரியேட்டரு, ராயல்ஸ், இவர்களை துவங்குவதோடு மட்டுமல்லாமல் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம், ஒரு இன்ஸ்டலேஷன், ஒரு நியூ மெம்பர் இண்டக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பொழுது நம்ம நியூ மெம்பர் இண்டக்ட் பண்ணோடனே நம்ம கேட்குறது, இவங்க ஸ்பான்சர் பண்ணவங்க யார், இந்த மெம்பர்ஸை அப்படின்னு கேட்பது வழக்கம். அவங்கள கூப்பிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், தொடர்ந்து எல்லாரையும் இந்த சங்கங்களுக்கு வரவழைப்பது உங்களுடைய கடமை, நீங்கள் எல்லாரையும் வரவழைக்கணும், எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்மளுடைய செந்தில் அவர்கள் நேருநகரை சார்ந்த நண்பர்கள், அவர்கள் எப்படின்னா அவங்க துவங்கின சங்கத்தை எல்லா வகையிலையும் சிறப்பாக செயல்பட வேண்டும், எல்லா விதத்திலையும் அவர்களும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு சிறந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்று வரவேற்பு நல்கி அமர்ந்திருக்கின்ற மாதவன் எல்லோருடையும் மிகவும் பாசத்துடன் அழைத்து வரவேற்பு நல்கினார். அவருக்கும் மற்றும் அனைவருக்குமே வெகு சிறப்பாக அனைத்து சங்கங்களின் சார்பாக செயல் திட்டங்களை அறிவித்த அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்ன ஃபங்க்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம லைன் செந்தில் அவர்கள் ஒவ்வொரு தடவை 17 சங்கம் 18 சங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய சங்கங்களை இணைத்து ஒரு விழா எடுப்பார், ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் வைப்பார். இல்லது அடுத்த மாதம் வைக்கிறாங்களா, அது ஒன்றும் சளைச்சவர் இல்லை. இந்த 5th போயிடக்கூடாதுங்கிறக்கா ஒரு பர்த்டே அன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்கன்னு இன்றைக்கி ஒரு மெகா ஃபங்க்ஷனு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் மீட்டா இல்லை கிளப் இன்ஸ்டலேஷனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அருமையான நண்பர்கள் பல்வேறு சங்கத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். உண்மையாகவே இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, நம்மளுடைய ஜிஎம்டி கோஆர்டினேட்டர் செந்தில் அவர்களுடைய ஈடுபாடு தொடர்ந்து தான் அரிமா இயக்கத்தில் இணைந்ததிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஆக்டிவாக இன்ஃபர்மேட்டிவ் லைனாக மற்றவர்களையும் ஒரு உற்சாகப்படுத்துகின்ற ஒரு அருமையான நண்பராக பழகுதான் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். யாருக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் லைன் செந்தில் அவர்களிடம் அணுகினால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு
முடித்தவுடன் தான் அவர் வேறு வேலைக்கு செய்வார். அந்த மாதிரியான இயற்கை குணம் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு உதாரணம் நான் ஒன்று சொல்லணுன்னா, சமீபத்தில் வந்து நம்மளுடைய ஊட்டியிலிருந்து ஒரு அருமை நண்பர் அவர்கள் ஜட்டின் ஜாட்டின் ஜோன் சேர் இது டிசி ஃபார் லியோ கிளப்ஸ், அவர் வந்து நம்ம இன்ஸ்டலேஷனுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு அவருடைய கார் சாவியை வண்டிக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அவர் வந்துட்டார். ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அதை அவர் ரியலைஸ் பண்ணல. கார் எடுக்கலான்னு போகும்போது தான் உள்ள வண்டியில் காரில் வந்து சாவி இருந்தது. கார் திறக்க முடியல. எவ்வளோ பேர் முயன்றோம். இரவு நெருங்கி கொண்டே இருந்தது. ஆனால் செந்தில் மட்டும் அங்கேயே இருந்து வேறு மெக்கானிக் வந்து பார்த்தாங்க, முடியல. தன்னோட மெக்கானிக்கை வரவழைச்சு அதை திறந்து அவர் காரை ஒப்படைச்சு அப்புறம்தான் போனார். உண்மையாகவே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு மனசு. யார் எந்த இடத்துல ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா தானாக வாலண்டியராக போய் செய்யக்கூடியவர். அவர் ஜட்டின் வந்து சொல்லலை, இந்த மாதிரி எனக்கு கார் இப்படி ஆயிடுச்சு, என்னை வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு அவர் சொல்லலை. இவர் குறிப்பறிந்து அங்கே என்ன ஒரு கூட்டமாக இருக்குன்னு போய் பார்த்து அதை செஞ்சு முடித்தவர். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் இதுவும் அப்படி தான். நம்மளுடைய நாரன் கருணாநிதி அவர்களுடைய மாபெரும் திட்டமான ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் அப்படி தான். அதற்கும் ஒரு பிளான் வந்து அப்ரூவல் இல்லாமல் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கட்டணம் எழுப்ப முன்னாடி பிளான் அப்ரூவல் வாங்கினோம். ஆனால் கட்டணம் எழுப்பி விட்டார்கள். ஆனாலும் இவர் பெரும் முயற்சி எடுத்து, அதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது, கார்பரேஷனில் ஒரு அப்ரூவல் வாங்குது, அதை வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு எங்கெங்கே என்னென்ன சிக்கல் இருக்கோ அதையெல்லாம் வந்து மிக சிறப்பாக செய்து முடிப்பவர் நம்முடைய செந்தில் அவர்கள். அவர்களுடன் இணைந்த சங்கங்கள் அதற்கு ஈடாக நீங்கள் என்டர்பிரனர்ஸு, வாரியர்ஸு, கிரியேட்டர், ராயல்ஸ் இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா செந்தில் மாதிரியே தான் அவங்க எல்லாருமே வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இணையாக நம்ம ரீஜன் சேர்பர்சன் எல்லாம் நிலம், நெருப்பு, நம்மளுடைய விஜயகுமார் அவர்கள், செந்தில், அப்புறம் இவர் ராமநாதன், நிலம், நீர் எல்லாரும் வந்திருக்காங்க. 5 பூதங்களும் பஞ்சபூதங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஏன்னா செந்தில் அழைப்புக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர். இந்த 5 சங்கங்களும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஈடானவர்கள். இந்த என்டர்பிரனர்ஸ் சங்கம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கிரிக்கெட்டெல்லாம் நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணிங்க இல்லைங்களா? என்டர்பிரனர்ஸு ரொம்ப சிறப்பாக, ரொம்ப நல்லா இன்வால்வ்டாக. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, வந்து அருமையாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி நடத்துகிறோம். அது வந்து டிசி ஃபார் ஸ்போர்ட்ஸ் எடுத்துருந்தீங்க இல்லைங்களா? ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அவங்களுடைய யோகம் அவங்களுடைய லக்குன்னு சொல்கிறதா இல்லை மாவட்டத்தினுடைய லக்குன்னு சொல்கிறதா, மல்டிபிள் லெவல்லையும் கப் அடிச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த வாரியர் சங்கமாகட்டும், கிரியேட்டர் சங்கமாகட்டும், ராயல்ஸு, ஒவ்வொருவரும் இந்த வருஷம் முழுக்க இந்த கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சிறப்பாக செஞ்சு வெகு அருமையாக செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருங்கால இப்போ கூட மாஸ்டர் ஆஃப் செரிமனி சொன்னாங்க, நம்மளுடைய நம்பிக்கை நட்சத்திரம் லைன் ரவிசங்கர் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பராக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ரவிசங்கர் நடத்தின ஊட்டியில் நடத்தின பிஎஸ்டி ஸ்கூலிங் ஆகட்டும், வியட்நாமில் நடத்தின பிஎஸ்டி ஸ்கூலிங் ஆகட்டும், அது ரீஜன் ஜோன் ஆகட்டும், எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு தலைமை பண்புகளை வெகு சிறப்பாக தீட்டிக் கொண்டவர்கள் இந்த 5 சங்கத்தை சேர்ந்தவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற ஆண்டில் பொறுப்பேற்க இருக்கின்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனக்கிட்ட பணியை துவங்கலாம் என்று இருக்கின்றேன். புதிய உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. அவங்க நான் சொல்கிற செய்தியை மட்டும், நம் இயக்கத்தை பற்றிய ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மாஸ்டர் ஆஃப் செரிமனி அழைக்கும் பொழுது நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய ஒப்புதலை தெரிவித்தால் போதும். இந்த இயக்கமானது 1917ஆம் ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் துவங்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா துவங்கும் பொழுது அந்த ஒரு நாட்டில், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அவர் தொடங்கும்போது வெறும் 17 பேர் தான் இணைந்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 200 நாடுகளுக்கு மேலே, 50,000 சங்கங்களுக்கு மேலே உலகளாவிய ஒரு அற்புதமான இயக்கமாக நம்மளுடைய இயக்கம் இன்று இயங்கி கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இயக்கத்தினுடைய கொள்கையில் தான் ஒன்று தொண்டு, இன்னொரு தோழமை. அதாவது வி சர்வ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். அதாவது சர்வீஸ் செய்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் இதில் இணையிறோங்கிற பொழுது
இது 100 ஆண்டுகளை தொடர்ந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சர்வீஸும் தான். ரொம்ப முக்கியமான 2 காரணங்கள். இந்த இயக்கத்தில் இணைவதால் நமக்கு என்ன ஒரு பயன் என்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் இதுவரைக்கும் அவரவர்களுடைய தொழிற்சாலையிலோ அவரவர் இல்லத்திலேயோ சின்ன சின்ன உதவிகள் செய்து உங்கள் மனநிறைவை அடைந்திருப்பீர்கள். இந்த இயக்கத்தில் இணைவதனால் உலகளாவிய சேவையை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. லைன் ஆர்என் கருணாநிதி, ராம்குமார் அண்ட் நடராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் சிபிஎஸ்சி இதில் மிக குறைந்த கட்டணத்தில் அற்புதமாக நடைபோட்டு கொண்டு இருக்கின்றது. அது நம்மளுடைய லைன்ஸ் இயக்கம் நடத்தியது தான். அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் 3242C அப்படிம்பாங்க. நம்மளுடைய ஆளுநருடைய பெயர் PS செல்வராஜ். அவருடைய லோகோ, அவருடைய டூ சேரிட்டி என்பதுதான் அவருடைய, தர்மம் செய் அப்படிங்கிறது தான் அவருடைய லோகோ. இப்படி இருக்கும் பொழுது எண்ணற்ற கண் சிகிச்சை முகாம்கள், நீங்கள் தனி ஒருத்தராக வாரம் கண் சிகிச்சை முகாமோ அல்லது பிளட் டொனேஷன் கேம்போ நடத்துவது சற்று கடினம். ஆனால் இந்த இயக்கத்தில் இணைவதன் மூலம், இந்த சங்கங்களின் இணைவதன் மூலமாக நீங்கள் ஒரு அருமையான பெரிய பெரிய திட்டங்களை, நான் சொன்னேன் இல்லைங்களா, கண் சிகிச்சை முகாம்கள், அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப்ஸு, அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம LCFன்னு ஒரு லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனில் நம்மளுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கின்றது. அதில் மெல்வின் ஜோன்ஸ் ஆவதற்கு நம்மளுடைய மணி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். $1000 கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெல்வின் ஜோன்ஸ் ஆகலாம். அப்படி ஆகும் பொழுது அந்த $1000 என்னத்துக்கு உதவுதுன்னா, நிறைய இடங்களில் நடக்கின்ற பேரழிவுகள் இதற்கெல்லாம் அந்த உடனே ஃபண்ட்ஸ் அதிலிருந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை மிக நேர்த்தியாக நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னா நம்ம லைன்ஸ் இன்டர்நேஷ்னலில் தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அந்த வகையில் நமக்கு ரேட்டிங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு ஹையாக கொடுத்துருக்காங்க. அந்தளவு ஒரு சிறந்த அருமையான ஒரு இயக்கம் இந்த இயக்கம். இந்த 100 ஆண்டுகளை கடந்து வெற்றி பெற போட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த அருமையான இயக்கத்தில் இணைய வந்திருக்கின்ற உறுப்பினர்களை, இணைய இருக்கின்ற உறுப்பினர்களை மேடைக்கு முன் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளபடியே ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தேற இருக்கின்றது. கிட்டத்தட்ட 45 புதிய உறுப்பினர்களை வாசிக்க இருக்கின்றேன். அந்த வகையில் கோயம்புத்தூர் கிரியேட்டர் சங்கத்தை சேர்ந்த லைன் சாவித்ரி, ஸ்பான்சர் நேம் லைன் சி சண்முக சுந்தரம். லைன் அங்குராஜ், லைன் ஆண்டனி சாம்வேல், ஸ்பான்சர் நேம். லைன் தியான் சான், ஸ்பான்சர் பாலுசாமி மாணிக்கம். லைன் அசோக் குமார், ஸ்பான்சர் லைன் வெங்கடேஸ்வரன். லைன் கீதா ஆர்கே, ஸ்பான்சர் பாலுசாமி மாணிக்கம். சுபாஷ் சந்திர போஸ், ஸ்பான்சர் லைன் மாரியப்பன். லைன் பிரசாந்த், ஸ்பான்சர் லைன் வெங்கடேஸ்வரன். லைன் விமல்ராஜ், ஸ்பான்சர் வெங்கடேஸ்வரன். லைன் கருணாமூர்த்தி, ஸ்பான்சர் மாரியப்பன். சுரேஷ்குமார், ஸ்பான்சர் மாரியப்பன். நந்தகுமார், ஸ்பான்சர் பாலுசாமி மாணிக்கம். விஸ்வநாதன், ஸ்பான்சர் வெங்கடேஸ்வரன். செந்தில் ராஜா, ஸ்பான்சர் லைன் வெங்கடேஸ்வரன். வினோத் குமார், ஸ்பான்சர் லைன் வெங்கடேஸ்வரன். லைன் யசோதா, ஸ்பான்சர் லைன் ஆண்டனி சாம்வேல். லைன் அனுஷியா வெங்கடேஸ்வரன், ஸ்பான்சர் லைன் ஆண்டனி சாம்வேல். அட்வொகேட் LC சஞ்சய். ஸோ 17 மெம்பர்ஸ் ஃப்ரம் கிரியேட்டர், நியூ மெம்பர்ஸ். ஸோ லைன்ஸ் கிளப் ஆஃப் நேருநகர் சார்பாக R சவுந்தரராஜன், ஸ்பான்சர் S செந்தில்குமார். G ரேணுகா, ஸ்பான்சர் S செந்தில்குமார். S உமாதேவி, ஸ்பான்சர் V செந்தில். A அருண் நீதி, ஸ்பான்சர் கிருஷ்ணமூர்த்தி. புகழேந்தி, ஸ்பான்சர் M செந்தில்குமார். மோகனாம்பாள், ஸ்பான்சர் சுப்பு. சுஜாஸ்ரீ, ஸ்பான்சர் சுப்பு. கரிணிஸ்ரீ, ஸ்பான்சர் செந்தில்குமார். சிவகுமார், ஸ்பான்சர் M செந்தில்குமார். N கிருஷ்ணவேணி, ஸ்பான்சர் G நடராஜ். டாக்டர் S சுந்தர் காங்கேயன், டாக்டர் R சம்ருதா, T மாணிக்கம், R மாணிக்கராஜ், மிருதுலா. உலகநாதன், ஸ்பான்சர். ஸோ 15 மெம்பர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நேருநகர் சார். அடுத்தது வாரியர்ஸ் கிளப் சார்பாக கனகவேல், ஸ்பான்சர் S ராஜேஷ். ராதாகிருஷ்ணன், ஸ்பான்சர் ராஜேஷ். கோவிந்தராஜ், ஸ்பான்சர் ராஜேஷ்.
ஆறுமுக பிரியா ஸ்பான்சர் ஜே மகேந்திரன், எம் ராஜசேகரன் ஸ்பான்சர் சஞ்சய். அடுத்ததாக ஆண்டர்பிரனர் சங்கம் ஸ்பான்சர் பை மாதவன் 4 பேருங்க. விஸ்வநாதன், பிரியா விஸ்வநாதன், சரவணன், ரகுராம். ஸ்பான்சர் பை கார்த்திக், கோகுல்நாத் பிரபு. ஸ்பான்சர் பை அருண்குமார் தமிழ். ஸ்பான்சர் பை கௌதமன் பிரேம். ஸோ டோட்டலாக 44 நியூ மெம்பர்ஸ் சார் இன்னைக்கு. ரியலி ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் த 5 கிளப்ஸ். உண்மையாகவே ஒரு ரொம்ப அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த நியூ மெம்பர்ஸ் இணைக்கிறது தான். ஒரு மெம்பரை இணைக்கும் பொழுது நம்மளுடைய இயக்கமானது 70 பேர் பயனடையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த இயக்கத்தில் இணைவதனால நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கின்ற தலைமை பண்புகளை நீங்கள் பட்டை தீட்டு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு குழுவில் அமைந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்றுக்கிற ஒரு அருமையான இடம் இந்த இடம்தான். நீங்கள் இந்த சங்கத்தில் இணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களுடைய கம்பெனியில் அல்லது நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மேலும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்துகிற எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. உண்மையாக இத்தனை பேர் வாலண்டியராக வந்து சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாக வந்து இணைய முடியாது. அப்படி ஒரு அருமையான சங்கத்தில் நீங்கள் 5 சங்கங்களும் மிக அருமையான சங்கம். அந்த சங்கத்தில் நீங்கள் இணைத்ததற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயக்கத்தில் இணைவதற்கு முன்பாக